திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 2024ஆம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோவில் வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். தனுசு ராசிக்குண்டான 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். 5 தான் அதிர்ஷ்டம். அப்போ ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும் வரை உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்படியே உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் ஆகி குரு பகவான் இங்க இருக்கும் பொழுது வீடு, மனை, சொத்து, சுகங்கள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நிச்சயமா நடக்கும். ஏப்ரல் மாசத்துக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் மறைகிறார். அப்ப 6ஆம் வீட்டில் மறைந்தால் எதை செய்தாலும் பலமுறை யோசிச்சு செய்யணும். ராசி அதிபதி மறையக்கூடாது. ராசி அதிபதி மறைந்தால் செய்கின்ற வேலைகளில் தடை தாமதங்கள் ஏற்படும். இதுல ஒரு பிளஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, சொந்த ஊருக்கு வெளியே போறது அல்லது வெளிநாடு வெளியூர் பயணங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயம் இதெல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் இல்லையா? அப்ப வேலை வாய்ப்புகள் எல்லாமே தேடிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே நிச்சயமா கிடைக்கும். சொந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப, குருனா பணம்னு அர்த்தம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இதுல முழுமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அவரே உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடியே நல்ல காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், வீடு, மனை, சொத்து சுகங்கள் வாங்குறது இதெல்லாமே ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடியே வச்சுக்கணும். ஏப்ரல் மாசத்துக்கு மேல பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே, புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். சனி வக்ரமா இருந்தால் இப்ப அந்த வக்ர நிவர்த்தியும் ஆயிடுச்சு. அப்போ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். முயற்சிகள் கைகூடும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். எங்க போனாலும் வெற்றி, தைரியம் அதிகரிக்கும். விஜய வீரிய ஸ்தானம் இல்லையா அந்த இடம். அப்போ நீங்க எங்க போனீங்கன்னாலும் உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாமே நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 4ல ராகு வர்றார். 4ல ராகு வரும்பொழுது அம்மாவுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் ஏற்படும். வீடு, மனை, சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது ஏதாவது வாங்கும் பொழுது பல முறை யோசிச்சுதான் வாங்கணும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா சர்பத்தை, அதாவது சர்ப்பம் அங்க உட்கார்ந்துருக்கு. அப்ப அந்த 4ஆம் இடத்துல சர்ப்பம் ஆண்டு கொண்டிருக்கின்றது என்ற ஒரு பொருள் உண்டு. அப்போ எதை பண்ணினாலும் அந்த விஷத்தன்மையோடு அது கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 4ஆம் இடம் ராகுக்கு அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது. அதனால உங்களுடைய ஆரோக்கியம், அம்மாவுடைய ஆரோக்கியம், வீடு, மனை, சொத்துக்கள் வாங்குறத ரொம்ப கவனமா இருந்து வாங்குவது என்பது ஒரு சிறப்பான விஷயம். இந்த வருடம் அது சம்பந்தப்பட்ட எதுவுமே பண்ணாம இருங்க அப்படிங்கறத என்னோட ஒரு அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி ஏமாற்றம் வந்துடும், அல்லது வீடு கட்டினீங்கன்னா வாஸ்து குறைபாடு வந்துடும், இடங்கீது வாங்கினீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு குறைகள், தேவையில்லாத ஒரு கெட்ட எனர்ஜி, நெகட்டிவ்ஸ் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருடம் கொஞ்சம் வீடு, மனை, சொத்துக்கள் எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றமும், ஒரு வாடகைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றம் கிடைக்கும். அந்த இடமாற்றம் எல்லாம் கிடைக்கும் போது ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே இல்லை. அடுத்து 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. 10ல கேது இருக்கும்பொழுது கொஞ்சம் தொழில தடைக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா கேது இருக்கிற இடம் எந்த இடமோ அந்த இடத்தை சார்ந்த அறிவை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அந்த சார்ந்த ஞானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப கேது அங்க இருந்தாருன்னா தொழில் சார்ந்த ஞானம், தொழில் சார்ந்த அறிவு எல்லாமே நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. பொதுவா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் பண்ணிக்கோங்க. ஏப்ரலுக்கு மேல கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க அப்படிங்கறத ஒரு சின்ன அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கோங்க. மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனமா இருங்க. விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஏப்ரலுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பாருங்க. ஏப்ரலுக்கு மேல உங்களுடைய எனர்ஜி எல்லாமே கொஞ்சம் லோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகு அங்க இருக்கின்றார். 4ஆம் இடத்துல ராகுங்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன். ஏன்னா 3ல சனி இருக்கார். சனி பகவான் தான் மக்கள் கூட்டத்தை கூடக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சனி பகவான் அங்க 3ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது மக்கள் கூட்டம் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அவரே 2ஆம் அதிபதி. ஏன்னா அரசியலுக்கு பேச்சு தான் முக்கியம். அப்போ அந்த 2ஆம் அதிபதி 3ல ஆட்சி பலம் பெற்றிருக்கனால உங்க பேச்சை செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். மக்கள் கூடம் கூடுவதற்கும் அமைப்பு உண்டு.
விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விளைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா கன்னி ராசி தான் வந்து விளைச்சலை சொல்லக்கூடிய ஒரு ராசி. அப்ப அந்த ராசியில கேது இருக்கும்போது ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் நடந்தா மட்டும் விளைச்சல் போடுங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் போடாம பண்றது பெஸ்ட். அப்படியே போட்டாலும் ஒரு தடைக்கு அப்புறம் தான் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே இல்லை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 50% நல்ல பலன்களும் 50% சுமாரான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம தொழிலே சரணம்.